சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? எங்க அப்பாவை பத்தி அருவியை நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சித்தப்பா. ஏய், என்னப்பா? என்ன தம்பி, என்ன சொல்ற? சரஸ்வதி சித்தியோட தம்பி சண்முகத்தை கொலை பண்ணது எங்க அப்பா தான் அருவி அணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க யாரும் அதை நம்பல, ஆனா உண்மை அதுதான். டேய் ஜீவா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய், எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசுறா. அண்ணே, நான் கொஞ்ச நாளாவே இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமும் என்னால சொல்லாம இருக்க முடியல. அருவி அண்ணி எங்க அப்பா வாயாலேயே அவர் தான் கொலைகாரன்னு உண்மையை வர வச்சு அத வீடியோ ஆதாரமா அவங்க போன்ல வச்சிருந்தாங்க. என்னடா? டேய், என்னடா சொல்ற? அருவி உங்க அப்பா பத்தின ஆதாரத்தை வச்சிருந்தான்னு சொல்ல வரியா? ஜீவா, உங்க அப்பாவுக்கு எதிரா நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன, அந்த அருவி உன்னை இப்படி எல்லாம் பேச சொன்னாளா? இல்ல வெண்ணிலா சொல்ல சொன்னாளா? அப்பா, இவங்க எல்லாரும் சொல்லிதான் சொந்த அப்பாவையே கொலைகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தாத்தா, முதல்ல ஜீவா என்ன சொல்ல போறாருன்னு முழுசா கேளுங்க. அப்பதான் அவர் சொல்ல போறது உண்மையா பொய்யான்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சித்தப்பா. அருவியணி எங்க அப்பாக்கு எதிரான ஆதாரத்தை போன்ல வச்சிருந்தாங்க. அதுக்காக தான் எங்க அப்பா அருவியணியை கடத்திட்டு போய் வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல அருவியணியோட போன் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இதோ பாருங்க, அந்த போன்ல அருவியணி சொன்ன மாதிரி ஆதாரம் எல்லாமே இருந்துச்சு. அதை நானே பார்த்தேன். அந்த போனை எங்க அப்பா கிட்ட இருந்து நான் தான் வச்சிருந்தேன் சித்தப்பா. அதையும் அவர் மிரட்டி வாங்கிட்டாரு. இத பாருங்க, எங்க அப்பா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்ல சித்தப்பா. மோசமான ஒரு சித்தப்பா. பழி பாவத்துக்கு அஞ்சாதவர் அவரு. ஜீவா, அப்படின்னா பெரியப்பா தான் மாமாவை கொலை பண்ணாருன்னு சொல்ல வரியா? அதுதான் எனக்கு தெரியல. ஆனா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணி வச்சிருந்த வீடியோ ஆதாரத்துல எங்க அப்பா அப்படிதான் சொல்லி இருந்தாரு. அதை வச்சு பார்த்தா எங்க அப்பா தான் கொலை பண்ணிருக்கணும். டேய், என்னடா? என்ன காளி தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? பின்ன நீ எவ்வளவு திமிரு இருந்தா சொந்த அப்பாவை பத்தி தப்பா பேசுவான். அருவி சொல்றதை கேட்டு இவன் மூலம் மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா, அருவி தானே நீ வெண்ணிலா லவ் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருந்து உங்களை சேர்த்து வச்சா? அதனால நீ அருவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதனால அவ சொல்றபடி நீ பேசிட்டு இருக்கியா? அதானே? மாமா, மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஜீவா சொல்றது எல்லாமே உண்மை. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஜீவா அவங்க அப்பான்னு கூட பார்க்காம உண்மை வெளியில வரணும்னு இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அருவிய காக்க நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறதுல என்ன மாமா தப்பு? அவர் சொல்றதை யோசிக்காம கை நீட்டி அடிக்கிறீங்க. நீங்க பண்றதுதான் தப்பு. ஓஹோ, என் தம்பி உன் புருஷனை கை நீட்டி அடிச்சது உன்னால தாங்கிக்க முடியல, அப்படிதானே? இந்த மாதிரி ஜீவா, நீ நினைக்கிறது தப்பு. அருவி பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. டேய், எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். மாமா, யாராவது அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா மேல கொலை குற்றத்தை சுமத்துவாங்களா? ஜீவா இந்த மாதிரி ஒண்ணு சொல்றாருன்னா அதுல என்ன உண்மை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புகழ் தம்பி, இப்படி எதையும் யோசிக்காம தான் அருவி சொல்றது கேட்காம அவளை குற்றம் சுமத்தி அவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இப்ப ஜீவா சொல்றதையாவது காது கொடுத்து கேளுங்க. உங்க பெரியப்பா நல்லவரா கெட்டவரான்னு இப்பவாவது கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி லட்சுமி, ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. ஜீவாவை அப்படி சொல்ல வச்சு எங்க அண்ணனை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்களா? சின்ன பையன், இவனுக்கு எதுவும் தெரியாது. சிவசங்கரி எப்படிப்பட்டவ, அவன் நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு இவன் நேரா பார்த்தது இல்ல. அதான் அருவி சொல்றதை அப்படியே நம்பிட்டு அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் சுமாரா. அண்ணா, நீங்க என்ன அடிச்சதை பத்தியோ திட்டினதை பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்னும் வேணா என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா என் மனசுல இருக்க உண்மையை என்னால சொல்லாம இருக்க முடியாது. எங்க அப்பா அம்மான்றதுனால அவங்க பண்ண தப்பெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் கிடையாது. அவர் தான் நிச்சயம் கொலை பண்ணி இருக்கணும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க பேசுற உன்ன? மாமா, விடுங்கறல, பேசாத சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஜீவா, நீ அண்ணன் மகன். அது மட்டும் இல்ல, படிச்சவன் நல்லவன். அது தெரிஞ்சுதான் வெண்ணிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அருவி உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தாலும் வெண்ணிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். டேய், இதெல்லாம் எதுவுமே தெரியாம குருட்டுத்தனமா நீ அருவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத.
உங்க அப்பா ரொம்ப நல்லவர்றா. சித்தப்பா டேய், நீ அருவிக்காக அவரை தப்பா பேசாத சொல்லிட்டேன். இல்ல சித்தப்பா, நீங்க தான் அவர் சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அவர் நல்லவர் இல்ல சித்தப்பா. டேய், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றது நீங்க தான் முடிவெடுக்கணும். பா என்னப்பா அவன் இப்படியே பேசிட்டு இருக்கான்? என்னதான் பண்றது இவனை? டேய் இது இவனா பேசல, இதோ இவங்க எல்லாருமே தான் பேச வைக்கிறாங்க. அண்ணி, நாங்க யாரும் ஜீவாக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுல எங்களை இழுக்காதீங்க. ஜீவா அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. மாமா, ஜீவா சொல்றதுதான் உண்மை. அவர் ஒன்னும் அருவி அக்காக்காகவும் எனக்காகவும் பேசல.